வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர் சேனல். இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் பார்த்தீங்கன்னா ரயில்வே குரூப் டிக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அண்ட் இதுக்கான டோட்டல் வேகன்சி பொறுத்த வரைக்கும் 32,450 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 1/3/2025 அன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு டேட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு கூட சொல்லலாம். இப்போ அப்ளை பண்ணலாம். இதுக்கான தேர்வை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்லேயே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தமிழ்லேயே நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ கைஸ், இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் உள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே சேரும். அதோட இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய, அதாவது சென்னை ரயில்வே ரெக்ரூட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய குரூப் டிக்கான நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதுதான் இதோடைய அஃபிஷியல் வெப்சைட் www.chennai.rrb.com அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதில் நமக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளிக் ஹியர் டு நியூ நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். அப்படி இல்லைனா நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே கிளிக் ஹியர் டு ரிஜிஸ்ட்ரேஷன், அதாவது 19/2/2025 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா இப்போது ரீசெண்டாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன் அந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆகும். அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இதுதான். இது நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது எதுக்காக இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதுக்கு என்னென்ன ப்ராசஸ், என்னென்ன செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குது, என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? நோட்டிஃபிகேஷனை நீங்கள் கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகும். ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவல் 7th பேயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான பழைய டேட் பார்த்தீங்கன்னா 22/1/2025 22/2/2025 வரைக்கும் க்ளோசிங் டேட் கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1/3/2025 டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்ளிகேஷன் கரெக்ஷன் டேட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான டேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு என்ன எஜுகேஷன் அண்ட் என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்றத நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தாவே தெரியும். சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் வேகன்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எவ்வளோ நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது அது தெரியல அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் டோட்டல் வேகன்சி, அதாவது ஓவரால் இந்தியாவில் பார்த்திங்கன்னா டோட்டல் வேகன்சி 32,438 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் சேலரியே பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஸ்டார்டிங் சேலரியே 18,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். 18 வயசுலேருந்து 36 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தாவே 67வது பேஜில் பார்த்தீங்கன்னா நமக்கான நோட்டிஃபிகேஷன், அதாவது சென்னை ரெக்ரூட்மெண்ட்டில் உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருப்பாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் மட்டும் கிடையாது, மற்ற அதர் ஸ்டேட்டில் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்டு, அதாவது உங்களுக்கு டேபிளேஷன் போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த டேபிளேஷனில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாபுக்கும் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன ஜாப் கொடுத்துருக்காங்க, அந்த எந்தெந்த ஜாபுக்கு அதிகமாக வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட், அதாவது எஸ் அண்ட் டிக்காக பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் ஒர்க் ஷாப்புக்காக பார்த்தீங்கன்னா 445 வேகன்சியும், அண்ட் அசிஸ்டன்ட் ஒர்க் ஷாப்புக்கு 108 வேகன்சியும், அண்ட் அசிஸ்டன்ட் பிரிட்ஜுக்கு 22 வேகன்சியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 வேகன்சியும், அண்ட் அசிஸ்டன்ட் கேட்ரேஜ் வேகனுக்கு பார்த்தீங்கன்னா 313 வேகன்சியும், அண்ட் அசிஸ்டன்ட் லொக்கோ, அதாவது எலக்ட்ரிக்கலுக்கு 62 வேகன்சியும், அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் பி வேக்காக உங்களுக்கு 2 வேகன்சியும், அண்ட் அசிஸ்டன்ட் டிஎல்க்கும் ஏசி ஒர்க் ஷாப்புக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அசிஸ்டன்ட் டிஎல் ஏசி ஒர்க் ஷாப்புக்காக பார்த்தீங்கன்னா 40 வேகன்சியும், அண்ட் அசிஸ்டன்ட் டிஎல் ஏசிக்காக உங்களுக்கு 63 வேகன்சியும், அண்ட் அசிஸ்டன்ட் ட்ராக் மெக்கானிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 73 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அண்ட் அசிஸ்டன்ட் டிஆர்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 155 வேகன்சியும், அண்டு போஸ்ட் மேன், அதாவது பாயிண்ட்ஸ் மேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 199 வேகன்சியும், அண்டு அதாவது ட்ராக் மெயின்டெனன்ஸ் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 1129 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா ட்ராக் மெயின்டெனருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐவிக்காக உங்களுக்கு 1129 வேகன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக நம்ம தமிழ்நாட்டுக்கு சென்னைக்கு மட்டுமே
2694 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு நம்ம சென்னையில் மட்டும் கிடையாது, மற்ற அதர் டிஸ்ட்ரிக்டில் வந்து நாங்கள் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்றது எல்லாமே கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறது இருந்தாலும் சரி, நீங்கள் வெறும் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். இல்லை நான் ஐடிஐ முடிச்சிருக்கேன் அப்படின்னா ஐடிஐ முடிச்சிருக்கிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி நான் இது ரெண்டுமே முடிக்கலை அண்ட் 10th முடிச்சுட்டு நான் அப்ரண்டிஸ் வந்து முடிச்சிருக்கேன். ரயில்வேல வந்து பார்த்திங்கன்னா 1 இயருக்கு ஒரு டைம் வந்து அப்ரண்டிஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிடுவாங்க. அந்த அப்ரண்டிஸில் வந்து 1 இயர் ட்ரைனிங் வந்து யார் எடுத்திருக்காங்களோ அவங்களும் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ரிக்குவயர்மெண்ட் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க, இதுக்கு என்ன எலிஜிபிள், என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வெறும் 10th குவாலிஃபிகேஷன் மட்டும்தான், சரிங்களா? இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து என்ன, இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தாவே போதும். நீங்கள் வந்து எப்படியெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நார்மலாக கோர்ஸ், அதாவது நார்மல் பர்சன் வந்து 18 வயசுலேருந்து 33 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அந்த அப்ரெண்டிஸ் கோர்ஸ் முடித்தவங்க இவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 18 வயசுலேருந்து 36 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அன்றைக்கி இது மட்டும் கிடையாது, உங்களுக்கு அப்பர் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி அதாவது ஓபிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா என்சிஎலுக்கு 3 இயர் ரிலாக்ஸேஷனும் அண்ட் எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 இயர் ரிலாக்ஸேஷனும் அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது லாஸ்ட் 6 மந்த் டிஸ்சார்ஜ் சர்வீஸ் ஆஃப்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 மாதம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஆர்ஐ யூடபிள்யூஎஸ்க்கு 3 இயர் ரிலாக்ஸேஷனும் அண்ட் ஓபிசி என்எல்சி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 3 ரிலாக்ஸேஷனும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இது மட்டும் கிடையாது, மற்ற ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன கேட்டகரியில் வந்து வரீங்களோ அந்த கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 ஸ்டேஜை வந்து கடக்கிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து இருக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜாக இருக்கும். செகண்ட் ஸ்டேஜ் வந்து பிஇடி டெஸ்ட், அதாவது பிசிக்கல் எஃபெக்ட்ஸ் டெஸ்ட் வந்து இருக்கும். தேர்டு வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட் வந்து வெளியிட்டுருவாங்க. 4th வந்து ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட் வந்து வெளியிட்டுருவாங்க. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 ரூபாய். ஆல் ஜென்ரல் கேட்டகிரி வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபாய் நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் முடிஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா 400 ரூபாய் வந்து உங்களுக்கு ரீஃபண்டாக வந்துடும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு பிடபிள்யூடி ஃபீமேல் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் அண்டு எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட் இவங்க எஸ்சி எஸ்டி இவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 250 ரூபாய் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணால் போதும், உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு ரீஃபண்ட் வந்துடும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரீஃபண்டு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் எக்ஸாம் முடிஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா சிலர் வந்து கேட்குறாங்க, நான் ஃபெயில் ஆகிட்டா எனக்கு வருமா வராதான்ட்டு. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணாலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபெயில் ஆனாலும் சரி அண்ட் பாஸ் ஆனாலும் சரி உங்களுக்கு அந்த அமௌண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரும். இவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா, நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயிலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும், அது உங்களுடைய பொறுப்பு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 100 மார்க் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும். ஜென்ரல் சயின்ஸில் வந்து 25 கொஷினும் அண்ட் மேத்தமெட்டிக்ஸில் வந்து 25 கொஷினும் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ட் ரீசனிங்கில் வந்து 30 கொஷினும் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் ஆஃப் இயரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20 கொஷினும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 100 கொஷின் இருக்கும். உங்களுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு கொஷினுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1/4 மார்க், அதாவது 4 கொஷின் நீங்கள் ராங்காக ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்க் வந்து கட் ஆகிற மாதிரி வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிசிக்கல் எஃபெக்ட்ஸ் டெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பிசிக்கல் எஃபெக்ட்ஸ் டெஸ்ட் வந்து உங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலுக்கு தனியாக அண்ட் ஃபீமேலுக்கு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் மேல் அண்ட் ஃபீமேலுக்கு என்னென்ன வந்து பிசிக்கல் எஃபெக்ட்ஸ் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல் கேண்டிடேட்ஸ்க்கு 15 அதாவது 35 கேஜி வெயிட்டை வந்து நீங்கள் தூக்கிட்டு 100 மீட்டை வந்து 2 நிமிஷத்தில் வந்து நீங்கள் கடக்கிற மாதிரி இருக்கும். அதே ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 கேஜி வெயிட்டை தூக்கிட்டு 100 மீட்ரு வந்து பார்த்தீங்கன்னா 2 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து கடக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் பிசிக்கல் எஃபெக்ட்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
1 கிலோமீட்டர் அதாவது 1000 மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்ஸு 4 நிமிஷத்தில் 15 செகண்டுக்குள்ளே நீங்கள் ரன்னிங்கை வந்து கடக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1000 மீட்டர் வந்து 5 மினிட்ஸ் 40 செகண்ட் வரைக்கும் உங்களுக்கு டைம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டைமுக்குள்ளே யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஸ் ஆகுறீங்களோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்றது இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 3 சான்சஸ் வந்து கொடுப்பாங்க. அந்த 3 சான்ஸுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சான்ஸே இருக்காது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஃபிசிக்கல் எஃபெக்ட்ஸ் டெஸ்ட்டில் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து பிஇடி டெஸ்ட்டை வந்து கேர்ஃபுல்லாக வந்து முடிங்க. அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் வந்து என்னென்ன செக் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கேஸ்ட்டோ அந்த கேஸ்ட்டோட சர்டிஃபிகேட்டும் அண்ட் உங்களுடைய டேட்டு அதாவது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி நீங்கள் என்னென்ன அப்ளை பண்ணியிருக்கீங்க உங்களுடைய 10th சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க. அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து பாஸ்ன்றதை வெளியிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் வந்து எந்த இடத்துல வந்து இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருவாங்க. சரிங்களா? இதுக்கான நியூ எக்ஸ்சேஞ்ச் நோட்டிஃபிகேஷன் வந்து எங்கேருந்து விட்டுருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட் எக்ஸாமினேஷனோட டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கான க்ளோசிங் டேட் அதாவது க்ளோசிங் டேட் வந்து இதுக்கு முன்னாடி வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22/2/2025 அன்றைக்கு வரைக்கும் உங்களுக்கு க்ளோசிங் டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் 1/3/2025 வரைக்கும் உங்களுக்கு இப்போதைக்கு க்ளோசிங் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான டேட் வந்து 24/2 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3/3/2025 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு இதுக்கான டேட் அண்ட் டைம் அண்ட் மோடிஃபிகேஷன் விண்டோ கரெக்ஷன் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 25/2/2025லேருந்து 6/3/2025 வரைக்கும் உங்களுக்கு டைம் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4/3/2025லேருந்து 13/3/2025 வரைக்கும் நீங்கள் விண்டோ கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதுதான் இதுக்கான டேட் எக்ஸ்சேஞ்சோட நோட்டிஃபிகேஷன். இதோட லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ கைஸ் இந்த கவர்மெண்ட் ஜாப் இல்லாமல் மற்ற எல்லா கவர்மெண்ட் ஜாபும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து எந்த கவர்மெண்ட் ஜாப் வந்தாலும் நம்ம சேனலில் வந்து உடனுக்குடனே அப்டேட் பண்ணிவிடுவோம். ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ கைஸ் தேங்க்யூ.